மாமல்லபுரத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே பேச ஆரம்பிக்கும் போது என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. சொல்லி 1 மாத காலமா நம்ம அமைதியா இருந்ததுக்கு காரணம் நம்மளுடைய உறவுகள் நம்ம இழந்திருக்கோம். நம்மள விட்டு போயிருக்காங்க. அதனால நமக்கு புடிச்சவங்களுடைய மனம் பட்டு இருக்கிறதான நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி, கரூர் மாவட்டத்துல இருந்த மக்கள் நம்மளுடைய உறவுகள்லயும் அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வந்து வெளிய வராம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கடந்த ஒரு 5 மாவட்டங்கள்ல வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் நமக்கு எந்த இடம் குடுப்பாங்களோ, அந்த இடம் குடுப்பாங்களோ, இப்படி பண்ணுவாங்களோ, அப்படி பண்ணுவாங்களோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு டென்ஷனாவே இருக்கும். நாங்க மக்கள் ஸ்பேஷியஸ்ன்னு பாக்குற மாதிரி ஒரு இடம் கேட்போம். ஆனா அவங்க வந்து மக்கள் நெருக்கமா இருக்கிற ஒரு இடத்த குடுப்பாங்க. இதுதான் எப்பவுமே நடக்கிறது. அது மாதிரி இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நடக்காத ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். என்னன்னா, பேருந்துக்கு அதாவது பஸ்ஸுக்கு வெளிய நின்னு கை காட்டக்கூடாது. பஸ்ஸுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்த விஷயத்த நான் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா, அ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவங்க இந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது, கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா, உடனே வேனுக்கு மேல ஏறி கை காட்டி கும்பிட்டுட்டே வருவாரு. அப்போ அந்த கூட்டம் வந்து கலைஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி வைகோ அவர்களும் பேசும்போது, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துல, அந்த கூட்டங்கள் வந்து கடல் போல இருக்கும். அந்த கூட்டத்த குறைக்கணும்னு சொன்னா, அவர் மேல ஏறி கைய காட்டிட்டே இருக்கும்போது, மக்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கூட்டம் கூட்டம் வந்து கலைஞ்சுட்டே இருக்கும். அப்போ அந்த கூட்ட நெரிசல் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கண்டிஷன் போட்டுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே தான் உட்கார்ந்திருக்கணும். வெளிய எழும்பி வரக்கூடாது. மேல எழும்பி நின்னு கை காட்டக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்து கண்டிஷன் போட்டதா வந்து அவரு சொல்றாரு. அப்போ இது யாருக்கு மேல தப்பு? எல்லாருமே விஜய் அவர்கள் பஸ்ஸுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க, உன்னோட தொண்டர்கள தானே பார்க்க வர. ஏன் எழும்பி கை காட்டின உடனே என்னையா? ஒரு குட்டி கண்ணாடிக்குள்ள உட்கார்ந்து பார்த்துட்டு கை காமிச்சுட்டே இருப்பாராம் அப்படின்னு சொல்லி அத வந்து கிண்டல் பண்ணி பேசுனாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன என்ன இப்ப சொல்றாரு விஜய் அவர்கள்னா, அவருக்கு அந்த ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது மேல நின்னு பேசக்கூடாது. மேல நின்னு கை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இவரு கடந்த மாதம் 15ஆம் தேதி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல பேசும்போது என்ன சொல்லி நெறைய அவதூறுகள் நம்மள பத்தி நெறைய அவதூறுகள் பரப்பியிருக்காங்க. இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா திடீர் அவசர அவசரமா தனிநபர் ஆணையம், அவசர அவசரமா பிரஸ் மீட் இதெல்லாம் பண்ணாங்க. எதுக்காக? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அரசியல் அரசியல் விருப்பம் இல்ல, அரசியல் விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு பேரளவுல மட்டும் தான் அவரு வந்து பெருந்தன்மை பேசிக்கிறாரே தவிர, 50 வருஷ காலமா வந்து திமுக வந்து இதுல இருக்காங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லையே! நம்மள பத்தி வன்மத்த கக்கியிருக்காரு. எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி நம்ம மேல இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மள பத்தி பேசியிருக்காரு. அவதூறுகள பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு விஷயமா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இத பத்தி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.